வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் நான் அதிக அளவில் உபயோகிக்கிற இந்த திட உரத்தை பற்றி பார்க்கலாங்க. இதுக்கு பேர் ஆட்டுப்புழுக்கைங்க. இந்த ஆட்டுப்புழுக்கை எல்லா பக்கமே கிடைக்குங்க. ஆடு வளர்த்துறவங்க கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். இல்லை நம்ம மட்டன் வாங்க போகிற பக்கம் அந்த கடைக்காரவங்க கிட்ட சொல்லி வச்சாலும் அவங்களும் ஆடு வச்சுருப்பாங்க. இந்த ஆட்டுப்புழுக்கையை எடுத்து வச்சுருப்பாங்க. கேட்டோம்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க, விலைக்கும் கொடுப்பாங்க, சும்மா கூட கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து நம்ம உடனே செடிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. நல்லா காய வச்சு அந்த நல்லா மக்கினதுக்கப்புறம் உபயோகித்தோம்னா செடிகளுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. உடனே உபயோகிக்கும் போது அது செடிகள் கருகி போகுங்க. அதே மாதிரி ரொம்ப அதிக அளவுலையும் நம்ம இந்த உரத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. இது நல்லா 3 மாதம் மக்கிய உரமாக இருந்தால் நம்ம செடிகளுக்கு இந்த அளவு ஒரு கைப்பிடி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. இது மக்காத உரம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே உபயோகப்படுத்த முடியாததுக்காக நம்ம எந்த அளவுக்கு மக்க வைக்கணும்னா, இதை நம்ம மண்ணும் இந்த உரத்தையும் கொஞ்சம் கலந்து வச்சிட்டோம்னா ரொம்பவே சீக்கிரமாகவே மக்கிருங்க. அதை நம்ம தனியாகவே வச்சிட்ருக்கிறத விட நம்ம மண்ணோடு கலந்து வைக்கும்போது அது சீக்கிரமாக மக்கிருங்க. நம்ம செடிகளுக்கு கொஞ்ச நாள்லேயே உபயோகப்படுத்தலாம். இதில் கல், பிளாஸ்டிக்கு இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாங்க. மற்றபடி குப்பை, தூசி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மக்க வைக்கும்போது அதுவும் சேர்ந்து மக்கிரும். இப்போது நான் எந்த அளவு ஆட்டுப்புழுக்கை எடுத்து வச்சுருக்கிறேனோ அதே அளவு இந்த மண்ணும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே மாடி தோட்டத்தில் செடிகள் வச்ச மண் தாங்க. அந்த மண்ணவே அதே அளவு போட்டு 2யும் நல்லா கலந்துக்கலாங்க. ஏன்னா இப்படி நம்ம கலந்து வச்சு தண்ணி தெளிச்சிட்டு வரும்போது நல்லா மக்கி அது அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா மக்கிருங்க. நம்ம செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம். இல்லை நம்ம அப்படியே நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா 3 மாதமே ஆனாலும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது மக்காதுங்க. ஆனால் செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம். நம்ம ஒரு 3 மாதம் ஆகிடுச்சுன்னா தைரியமாக செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாங்க. செடிகளுக்கு ரொம்ப சூப்பரான சத்துக்கள் கொடுக்குங்க. நான் இந்த உரம் எனக்கு கிடைக்கிறதுனால நான் இதையும் மண் கலவை கலக்கும்போது நான் கலந்துக்குவேங்க. மற்றபடி காய்கறி கழிவு உரமும் உபயோகிப்பேங்க. காய்கறி கழிவு நம்ம ஈஸியாக வீட்டிலேயே காய்கறி கழிவு உரம் தயாரிச்சுக்கலாங்க. அதை நம்ம உடனடியாக உபயோகப்படுத்தினாலுமே அந்த செடிகளுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இந்த ஆட்டு உரத்தை நம்ம மக்க வச்சு பயன்படுத்தும் போது தான் அதுகளுக்கு நல்லா ஒரு செடிகளுக்கு பலன் கிடைக்குங்க. நான் இந்த வாட்டர் கேன் 20 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம அந்த கலந்த அந்த ஆட்டு உரத்தையும் மண்ணையும் இதில் போட்டு வச்சுட்டேங்க. போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாங்க. முதல் முறையாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அடுத்த தடவை கொஞ்சம் வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் தெளித்து விட்டால் போதுங்க. அது ஈரப்பதம் காயாமல் இருக்கும்போது இதை அப்படியே நம்ம கலந்தெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. அப்படியே வச்சுட்டாலே 1 மாதம் கழித்து நம்ம எடுத்து உபயோகிச்சுக்கலாங்க. இதையே இப்படியே ஓப்பனாக வைக்காமல் நம்ம ஏதாவது ஒரு தட்டமோ ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு இது காய விடாமல் அப்பப்போ தண்ணி தெளித்து வரலாங்க. நான் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு க்ரோ பேக்கில் அந்த ஆட்டு உரத்தையும் மண்ணையும் கலந்து வச்சுருக்கிறேங்க. இதைத்தான் இப்போ நான் அதிகமாக மாடி தோட்டத்துகளுக்கு காய்கறி கழிவு உரம் கொடுக்கறதும் போக மீதி நேரத்தில் இந்த உரத்தையும் 1 மாதம் இருக்கா நான் கொடுக்குறேங்க. செடிகளுக்கு சூப்பரான பலன் கிடைக்குதுங்க. இது சாமந்தி பூச்செடி. இதுக்கு நான் இந்த உரம் உபயோகிக்கும் போது இதில் பாருங்கள் நிறையா மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. நீ வர்ற சீசனுக்கு பூக்கறக்கு தயாராகிருச்சுங்க. நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு. இந்த மாதிரி தாங்க நான் இந்த உரம் கிடைக்கும்போது நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம மண் கலவை கலக்கும்போது கலந்து வச்சுட்டோம்னா போதுங்க. செம்பருத்தி செடிக்கும் நான் இந்த ஆட்டு உரம் கலந்த மண்ணை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க. இந்த உரமெல்லாம் கொடுக்கும்போது இந்த செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருந்து நிறைய பூக்கள் பூக்குதுங்க. இதே மாதிரி தாங்க மாடி தோட்டத்தில் எல்லா செடிகளுக்குமே நான் இந்த உரத்தை உபயோகப்படுத்துகிறேன். இது நம்ம ஜாதி முல்லை செடிங்க. இதுவும் நிறைய அரும்புகளும் மொட்டுக்களும் இருக்குதுங்க. இலைகளை விட நிறைய அரும்புகளும் மொட்டுக்களும் தான் இதில் நிறைய தெரியுதுங்க. இப்போ நிறையா பூக்களும் கொடுத்துட்டு இருக்குது. இந்த உரம் கிடைச்சா நீங்களும் விட்டுறாதீங்க, வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.